ஹாய், வெல்கம் டு ஷான்ஸ் டெக் சேனல். எப்போதுமே காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு எந்திரிங்க, பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடோப் ஃபோட்டோஷாப்பும் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரும் தேவை. அது இல்லாதவங்களுக்கு நான் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் இல்லாட்டி லேப்டாப் தேவை, அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இப்போ கூகுளில் போயிட்டு ஃபைவர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபைவர் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரீலான்சருக்கான வெப்சைட்ஸ். இதில் லாட் ஆஃப் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஃப்ரீலான்சர் தேவையோ அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில்ஸ் யார் யாரெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரீலான்சரோட லிஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும். இது யூடியூப் தம்ப்நெயில்ஸுக்குன்னு மட்டும் கிடையாது, டிசைன் பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா $20, $140 இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த டிசைன் எப்படி தம்ப்நெயில் டிசைன் எப்படி அமேசிங்காக பண்ணுறதுன்றத நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த fiverr.comல ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். $40 பார்த்தீங்கன்னா 3 தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு $40 அந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் இருக்குது. இந்த இதிலிருந்து ஒரு அமேசிங்கான தம்ப்நெயில் க்ரியேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரீபிக் போய்க்கோங்க, freepik.com. அதில் போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில்ஸ் சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பாரில். இதில் லாட் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், பேனர்ஸு, பேக்ரவுண்டு எல்லாமே இதில் கிடைக்கும் ஃப்ரீயாகவே. இதில் நீங்கள் ஃபில்டரில் போயிட்டு ஃப்ரீ வெக்டர் வேணும்னா வெக்டரும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சம் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், ஐகான்ஸு இது எல்லாமே உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு தேவையான எல்லாமே இதில் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைனை நம்ம சூஸ் பண்ணி அது மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுலேருந்து நம்ம சோர்ஸ் எடுத்து அது மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் நல்லாயிருக்கு. இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா .eps ஃபார்மேட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இதை EPS ஃபார்மேட் எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் தான் ஓப்பன் ஆகும். ஏஐ ஃபார்மேட் .ai ஃபார்மேட்டும் இருக்கும், EPS.eps EPS.eps ஃபார்மேட்டுன்னு 2 இருக்கும். ஏஐ ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட். இப்போ நம்ம அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் ஆல்ரெடி நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு இங்க்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இன்க்ஸ்கேப் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டருக்கு ஆல்டர்னேட்டிவான ஃப்ரீ சாஃப்ட்வேர். இது நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கரண்ட் வெர்ஷனை இதில் விண்டோஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதில் 64 பிட்
சூஸ் பண்ணிக்கோங்க. 32 பிட்டா 64 பிட்டா எதுவோ சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து .exe ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அந்த இன்ஸ்கேப்புங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நம்ம ஃப்ரீ பிக் .ai ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேருந்து வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட் மட்டும்தான் தேவை. அந்த டெக்ஸ்ட்டு, அந்த இமேஜ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, சோர்ஸ் ஃபைல் இருந்தால் தான் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் இன்ஸ்கேப் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த டெக்ஸ்ட், அன்வான்ட் டெக்ஸ்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்லோவாக இருக்குது. இப்போ ஓப்பன் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்வான்ட் டெக்ஸ்ட் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டாப்பில் இருக்க ஏரோ டூலை செலக்ட் பண்ணி இங்கே வந்து டெலீட் கொடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே சேவ் பண்ணி எஸ்விஜி ஃபார்மேட்டுக்கு சேவ் பண்ணுங்கள். எஸ்வி ஃபார்மேட்டுக்கு எதுக்கு சேவ் பண்ணுறோன்னா, இப்போ ஃபோட்டோஷாப் இல்லாதவங்க நான் அனதர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஒன்று சொல்ல போகிறேன். அந்த சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக எஸ்விஜி ஃபார்மேட்டை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. எஸ்விஜி ஃபார்மேட்னால் ஒன்றும் இல்லை, ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். அதை நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் பண்ணாலும் அது வந்து குவாலிட்டி கம்மியாகாது. அதுக்காக தான் எஸ்விஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபோட்டோஷாப்புக்கு பதில் ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோபியா. இது வந்து ஆன்லைனில் ஒர்க் ஆகிற டூலு. இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெம்ப்ளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து முழுக்க ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஆன்லைன்லேயே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டு சப்போர்ட் பண்ணும், பிடிஎஃப் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்விஜி ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணோம். எல்லாமே லேயர்ஸாக வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒப்பாசிட்டி ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீட்டான டிசைனாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம். இந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி வந்து நான் பிஜி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ இமேஜஸ்ஸு இந்த பிஜி ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலுங்க கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சி அதை வந்து ஸ்கேல் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப்பாக சேவ் பண்ணிக்கலாம். திருப்பி மறுபடியும் எஸ்விஜியாகவும் இப்போ நம்ம பண்ணுற ஒர்க்கை எஸ்விஜியாகவும் சேவ் பண்ணிக்கலாம், பிஎன்ஜியாக சேவ் பண்ணிக்கலாம், ஜேபெக்காக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிஎஸ்டியாக சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் அந்த இமேஜை எடிட் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்டி ஃபைல் இருந்த சோர்ஸ் ஃபைல் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேனர் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன ஃபாண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து ஒரு டிசைனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்க்குற லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கணும். அது எப்படி நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் பாருங்கள், அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்து டிசைன் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை வந்து ஸ்கேல் பண்ணும்போது ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணுங்கள். இல்லாட்டி
இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ் ஆகட்டியும் வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். ஏர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை புதுசாக அவங்களோட சேனலுக்கு டிசைன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, தம்ப்நெயில் டிசைன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். அதனால் இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீழே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் கலர் கொடுங்க. பேக்ரவுண்ட் லைட் கலராக இருந்ததுன்னா டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து டார்க் கலர் கொடுங்க. இல்லை பேக்ரவுண்ட் டார்க் கலர் இருந்தது அப்படின்னா டெக்ஸ்ட்டு அதெல்லாம் வந்து லைட் கலர் கொடுங்க. இப்போ இந்த ரெட் கலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு அமேசிங்காக இல்லை. அதனால் நம்ம டார்க் கலராகவே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நிறைய ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எஃபெக்ட்டு, ஸ்ட்ரோக் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி பெவல் எஃபெக்ட்டு, கிரேடியன்ட்டு, ஓவர்லே, இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இருக்க எல்லா எஃபெக்ட்ஸும் இதில் இருக்குது. ஃபோட்டோஷாப் இல்லாதவங்க இந்த சாஃப்ட்வேரை ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலி ஃப்ரீ. இந்த டிஸ்டன்ஸ் எதுக்குன்னா இந்த ஷேடோவோட டிஸ்டன்ஸு, ஸ்ப்ரெட் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்ல ஒரு ஐ கேட்சியான டெம்ப்ளேட் டிசைன். அதாவது வியூவர்ஸ் போது அதை வந்து கிளிக் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணணும். அந்தளவுக்கு தம்ப்நெயில் டிசைன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, மோர் வியூவர்ஸ் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சேவஸ் பண்ணி பிஎன்ஜியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஜேபேக்காகவும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வந்து யூடியூப் சேனல் தம்ப்நெயிலில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொஃபஷ்னல் தம்ப்நெயில் டிசைன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரப்போகுது, ஏர்னிங்ஸ்க்கான வீடியோ. அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்